அனைவருக்கும் வணக்கம். 10ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்துல இருக்கக்கூடிய இலக்கண பகுதி மட்டும் தொகுத்து நம்ம என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து தேர்வு நோக்குல தான் நம்ம தயார் பண்ணியிருக்கோம். குறிப்பா போட்டித் தேர்வுக்காக தான். ஓகேவா? ஸோ இலக்கணம் மட்டும் ஏன்னா இலக்கணம் வந்து இப்போ இம்பார்ட்டன்ட்டா நிறைய இருக்கு. ஸோ அதனால இலக்கணத்துக்குள்ள மட்டும் என்ன இருக்குன்னு நம்ம வேகமா பார்த்துடலாம். ஸோ 10ஆம் வகுப்பு தமிழ்ல பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் லெசன்ல பின்னாடி வந்து ஸோ இந்த மாதிரி ஒரு லெசன்லயுமே வந்து இலக்கணம் கொடுத்துருப்பாங்க இல்லையா? இல்லையா? ஸோ அத வந்து நம்ம தொகுத்து எழுதியிருக்கோம். ஸோ தொகுத்து என்ன இருக்குங்கிறத பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் லெசன்ல வந்து எழுத்து சொல் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இது பின்னாடி நான் டீடைலா எழுதியிருக்கேன். அத நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். ஹெட்டிங் மட்டும் என்னன்னு பார்த்துக்கலாம். எழுத்து சொல். 2வது தொகைநிலை தொடர் படிக்கிறோம். அடுத்து தொகாநிலை தொடர். அடுத்து பொது இலக்கணம். அடுத்தது வினா, விடை, பொருள்கோள் படிக்கிறோம். அகப்பொருள் இலக்கணம், புறப்பொருள் இலக்கணம், பாவகை, அது அலகிடுதல், அப்புறம் அணி. ஸோ இந்த 9 வகையான இலக்கணத்தை நம்ம 10ஆம் வகுப்பு தமிழ்ல படிக்கிறோம். இது என்ன இருக்குங்கிறத டீடைலா இப்போ உள்ள போட்டு பார்த்துடலாம். ஸோ 10ஆம் வகுப்புல முதல் இலக்கண பகுதி பார்த்து எழுத்து சொல் 2 கொடுத்துருப்பாங்க இல்லையா? எழுத்த பொறுத்தவரைக்கும் சார்பெழுத்து 10 இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுல உயிரடப்படை, ஒட்டளபடை வந்து டீடைலா கொடுத்துருப்பாங்க. அதுலயும் உயிரடப்படையில வந்து செய்யுள் செயல்படை, இன்னி செயல்படை, சொல்லி செயல்படையும் உதாரணத்தோட கொடுத்துருப்பாங்க. அடுத்து சொல்ல வந்து மூவகை மொழி, தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி கொடுத்துருப்பாங்க. அடுத்து தொழிற்பெயர்ல வந்து விகுதி பெற்ற தொழிற்பெயர், எதிர்மறை தொழிற்பெயர், முதன்மை தொழிற்பெயர், முதன்மை திரிந்து தொழிற்பெயர், வினையாளனை பெயர். அப்புறம் தொழிற்பெயருக்கும் வினையாளனை பெயருக்கும் உள்ள வேறுபாடு என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதான் ஃபர்ஸ்ட் லெசன்ல நம்ம படிக்கும். அடுத்ததா பார்த்தோம்னா 2வது சொற்றொடர் 40ஆம் பக்கம் இருக்கும். சொற்றொடர் வந்து சொற்றொடர்னா என்னன்னு கொடுத்து தொகைநிலை தொடர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. தொகைநிலை தொடர் 6 வகைகளையும் விளக்கியிருப்பாங்க. வேற்றுமை, அந்த வேற்றுமை தொகைநிலை தொடருக்குள்ளேயுமே உருவும் பயனும் உடன் தொகை கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ வேற்றுமை தொகை, வினை தொகை, பண்பு தொகை, பண்பு தொகைக்குள்ள இருபெயரொட்டு பண்பு தொகை, அடுத்து உவமை தொகை, உண்மை தொகை, அன்மொழி தொகை. ஸோ இந்த 6 தொகைநிலை தொடர்களும் கொடுத்துருப்பாங்க. வேற்றுமை, வினை, பண்பு, உவமை, உண்மை, அன்மொழி. அடுத்ததா 3வது லெசன்ல பார்த்தா 63ஆம் பக்கம் தொகாநிலை தொடர்கள் கொடுத்துருப்பாங்க. உதாரணத்தோட 9 வகை தொகாநிலை தொடர்கள் இருக்கு அப்படின்னு படிப்போம். அந்த 9 வகைக்குமே உதாரணத்தோட கொடுத்துருப்பாங்க. முதல்ல வந்து எழுவாய் தொகாநிலை தொடர், விழி தொகாநிலை தொடர், வினைமுற்று, பெயரெச்சம், வினையெச்சம், வேற்றுமை, இடைச்சொல், உரிச்சொல், அடுக்கு தொடர். இதெல்லாம் தொகைநிலை தொடர்னு பின்னாடி சேர்த்தீங்க. எழுவாய் தொகைநிலை தொடர், விழி தொகைநிலை தொடர், வினைமுற்று தொகைநிலை தொடர் அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ இதுல பெயரெச்சம் வந்து கூட்டுநிலை பெயரெச்சம்னா என்ன அப்படிங்கிறது நம்ம டீடைலா படிப்போம். ஸோ 9 வகை தொகாநிலை தொடர்கள் என்ன அப்படிங்கிறது டீடைலா உதாரணத்தோட கொடுத்துருப்போம் படிப்போம். அடுத்து 4வது பாடத்துல பார்த்தோம்னா பொது அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. அந்த பொதுல என்ன படிக்கணும்னா இருதிணை, உயர்திணை, அக்ரிணை பத்தின தகவல் கொடுத்துருப்பாங்க. அடுத்து ஐம்பால், ஆண்பால், பெண்பால், ஒன்றன் பால், பாவின் பால். ஸோ அது அந்த மாதிரி 5 வகையான பால்களை கொடுத்துருப்பாங்க. அடுத்து மூவிடம், தன்மை, முன்னிலை, படர்க்கை. ஸோ ஐம்பால் வந்து ஆண்பால், பெண்பால், படர்பால், ஒன்றன் பால், பாவின் பால். ஸோ அதான் ஐம்பால். ஓகே. அடுத்து மூவிடம் தன்மை, முன்னிலை, படர்க்கை கொடுத்துருப்பாங்க. அடுத்து வலுநிலை, வளாநிலை. வலுநிலைனா என்ன, வளாநிலைனா என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த வலுநிலை அப்படிங்கிறது வந்து அதுல 7 வகை இடம்பெயர்த்த கொடுத்துருப்பாங்க. திணை, பால், இடம், காலம், வினா, விடை, மரபு. இதை பொறுத்து வலு ஏற்படும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அடுத்து வலு அமைதி அப்படின்னா தவறா இருந்தாலும் சரி அப்படின்னு ஏற்றுக்கணும் இல்லையா? அந்த மாதிரி இலக்கண முறைப்படி தவறு அப்படின்னு சொன்னாலும் வழக்கு முறைப்படி ஓகே ஏற்றுக்கலாங்கிற மாதிரி அதுல கூடிய 5 வகையும் விளக்கு கொடுத்துருப்பாங்க. திணை மரபு, பால் மரபு, பால் வலு அமைதி, இட வலு அமைதி, கால வலு அமைதி, மரபு வலு அமைதி. அடுத்தது 5வது லெசன்ல பார்த்தோம்னா வினா வகைகளை பத்தி கொடுத்துருப்பாங்க. 117 பக்கம் 6 வகை வினா பத்தின டீடைலா கொடுத்துருப்பாங்க. உதாரணத்தோட அறிவினா, அறியா வினா, ஐய வினா, குழல் வினா, கொடை வினா, ஏவல் வினா. இந்த 6 வகை வினாவை நம்ம அதில் படிப்போம். அடுத்தது விடை பொறுத்தவரை 8 வகை விடையும் விளக்கமா கொடுத்துருப்பாங்க. சுட்டு, மறை, நேர், ஏவல், வினா, எதிர், வினாதல், உற்றது, உரைத்தல், உருவது குரல், இனமொழி அப்படிங்கிறது டீடைலா கொடுத்துருப்பாங்க. இதுலயே பொருள்கோள் அதுல வந்து 8 வகை இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. 8 வகை பொருள்கோள் வந்து ஆற்றுநீர் பொருள்கோள், மொழிமாற்று பொருள்கோள், நிரல்நிறை பொருள்கோள், விற்பூட்டு பொருள்கோள், தாப்பிசை பொருள்கோள், அலைமறி பாப்பு பொருள்கோள், கொண்டு கூட்டு பொருள்கோள், அடிமறி மாற்று பொருள்கோள். இந்த 8 வகையிலுமே நம்மளுக்கு 3 மட்டும் விளக்கம் கொடுத்துருப்பாங்க. ஆற்றுநீர் பொருள்கோளும், நிரல்நிறை பொருள்கோள் அதுக்குள்ள வந்து முறை நிரல்நிறை, எதிர் நிரல்நிறை அந்த 2 கொடுத்துருப்பாங்க. அடுத்து கொண்டு கூட்டு பொருள்கோள். ஸோ இதுல வந்து ஒரு 3 மட்டும் நமக்கு விளக்கம் கொடுத்துருப்பாங்க. அடுத்தது 6வது லெசனை பொறுத்தவரைக்கும் அகப்பொருள் இலக்கணம். இது வந்து 144 பக்கம். அகப்பொருள் இலக்கணம் என்னன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. குறிஞ்சி, முல்லை, மருதம், இதழ், பாலை, கைக்கிளை, பெருந்திணை. இது 7ம் அகப்பொருள் இலக்கணத்துல வரும். அதுல முதல் 5 வந்து அன்பின் ஐந்திணை அப்படின்னு சொல்லுவாங்க. குறிஞ்சி, முல்லை, மருதம், இதழ், பாலை இருக்கு. இது வந்து அன்பின் ஐந்திணை சொல்லுவாங்க. இதோட ஐவகை நிலம் என்ன, அதோட பெரும்பொழுது, சிறும்பொழுது, அப்புறம் அதுல இருக்கக்கூடிய தெய்வம், மக்கள், மரம், பூ, எல்லா தொழில் எல்லாத்தையும் டீடைலா அந்த பாக்ஸ்ல வந்து கொடுத்துருப்பாங்க. அடுத்தது புறப்பொருள் இலக்கணத்தை பொறுத்தவரைக்கும் வெச்சி, கரந்தை, வஞ்சி, காஞ்சி, நொச்சி, உடிஞ்சி, தும்பை, வகை, பாலன், பொதுவியல், கைக்கிளை, பெருந்திணை சொல்லி 12 வகையான புறப்பொருள்களையுமே அதுக்குண்டான பூ என்ன, அதுக்குண்டான தன்மை என்ன, எதுனா வெச்சி, எது கரந்தை அப்படின்னு சொல்லி தெளிவா கொடுத்துருப்பாங்க. ரொம்ப டீடைலா நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்தது 8வது லெசன் பொறுத்தவரைக்கும் பா வகை கொடுத்துருப்பாங்க. யாப்போட உறுப்புகள் வந்து 6 இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. எழுத்து, அசை, சீர், தலை, அடித்துடை. இந்த 6 உறுப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிருப்பாங்க. ஓசை பொறுத்தவரை 4 வகை இருக்கு. செப்பல், அகவல், துள்ளல், துங்கல். இந்த 4 வகை ஓசை இருக்கு அப்படின்னு சொல்லிருப்பாங்க. பா வகையில வந்து 4 வகையான பா இருக்கு. வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. வெண்பால வந்து 5 வகையான வெண்பா இருக்கு. குரல் வெண்பா, சிந்தியல் வெண்பா, நேரிசை வெண்பா, இன்னிசை வெண்பா, பட்டுடை வெண்பா அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அடுத்து ஆசிரியப்பா வந்து 4 வகை இருக்குது. நேரிசை ஆசிரியப்பா, இணைக்குரல் ஆசிரியப்பா, நிலைமண்டி மண்டில ஆசிரியப்பா, அடிமறி மண்டில ஆசிரியப்பா. சோ இது வந்து ரொம்ப டீடைலா கொடுக்க மாட்டாங்க. என்ன அப்படின்னு சொல்ற மாதிரி இது கம்பேரிசனோட கொடுத்துருப்பாங்க. சோ அப்புறம் அசை பத்தி கொடுத்துருப்பாங்க. ஓரை செச்சி, ஈர செச்சி, மூவ செச்சி, 4 செச்சி, 4 செச்சில 3 செச்சி நிறுத்திருப்பாங்க. ஓரை செச்சினா ஒரு எழுத்து தனிக்குறள், தனிக்குறள் ஒற்று, நெடில் ஒற்று அந்த மாதிரி ஈர்க்குறள் இணைந்து அப்படிலாம் வரும் இல்லையா? சோ நேர் நிறை, நேர்பு நிறை பதில் கொடுத்துருப்பாங்க. ஈர செச்சினா நேர் நேர் தேமா, நேர் புளிமா, நேர் கழிவு, நேர் கூவியம் அதை பத்தி கொடுத்துருப்பாங்க. மூவ செச்சினா நேர் நேர் தேமா வரும் இல்லையா? அது கூட நேர் வந்தா தாய் வரும், நிறை வந்தா கனி வரும். சோ அது வந்து எப்படி ஒரு திருக்குறளோடையும் நமக்கு உதாரணத்தோட கொடுத்துருப்பாங்க. அடுத்து 9வது லெசன் பொறுத்தவரை 221 பக்கம். அது அணில வந்து ஒரு 4 அணி டீடைலா கொடுத்துருப்பாங்க. தற்குறிப்பேற்ற அணி, தீவக அணி, நிரல் நிறை அணி, தன்மை அணி. சோ இது வந்து ஒரு அவுட்லைன் என்ன இருக்கு அப்படி நம்ம எந்த புத்தகத்துல என்ன படிக்கணும் அப்படிங்கிறது இலக்கணம் ரொம்ப நமக்கு கொஞ்சம் அழுத்தமா படிச்சோம் அப்படிங்கிறனால. தேங்க்யூ.